பண்ணுங்கம்மா. நான் சொல்றேன் மேடம். 6 6 7 தானே சொல்றேன் மேடம். 6 இல்ல 3 4 கரெக்ட். கோ மூக்கஹ யஹ காலே பிரியாணி வக்தும் ந. கோ அந்தஹல இருந்து பண்ணலாமா? கோ அந்தஹல இருந்து இருக்கா? ஓகே. கோ அந்தஹ யஹ. இல்ல இப்ப நீங்க பிரிச்சு சொன்னேல அந்தஹனா நீங்க வந்து கஹ அந்தஹ அப்படி பிரிச்சு சொல்லணும். ஓகே. இல்லனா கோந்தஹ சொல்லணும். அப்படி கோந்தஹ. ஓகே ஓகே. கோந்தஹ சொல்லணும். இல்லனா கஹ அப்படி பிரிச்சே சொல்லுங்க. கஹ அந்தஹ. ஓகே. கஹ அந்தஹ யஹ என்ன காரியதஹ அகாரியரதஹ கஹ பதிரஹ யஹ ஸ்ருணோதி ந அனோக்திம் நான்யோக்திம். ஓகே. ந அன்ய உக்திம். ஓகே ஓகே. that is sandhi is that na anya uktim. நான்யங்கறதுல சவர்ண தீர்க்கம் இருக்கு. அன்ய உக்திம்ங்கறதுல குணம் இருக்கு. அன்ய உக்திம். ஆமா. அப்போ இந்த இதுல வந்து கோ அந்தஹல இருந்து இத வச்சுக்கேன். ஏக ஸ்ருணோதி யார் முதல்ல கஹ அந்தஹ. யார் குருடன் எவன் குற்றவாளியோ காரியத்தை புறக்கணிக்கிறான். கரெக்டா? காரியத்தை புறக்கணிக்கிறவன் குருடனா? இல்ல இங்க வந்து கோ அந்தஹ யார் குருடன் யஹ யஹனா யாரு அது வரையுங்க. இது என்னது பாக்குறேன். கோ அந்த யஹ அகாரியதஹங்கிறது என்னது மேடம்? காரியத்தை புறக்கணிக்கிறானோ. காரியத்தை செய்யாதவன் தானே? காரியம் செய்யாதவன். பிஸி பீப்புள் எழுதி வச்சிருக்கேன் நான். பிஸி பீப்புள் எழுதி வச்சிருக்கேன் இங்க பாத்துட்டு. நோ பிஸி பீப்புள் வராது. ஏன்னா அந்தஹ யார் அந்தஹ யார் குருடன்கிறவா பிஸி பீப்புள் வந்து குருடனா இருக்க முடியாது இல்லையாமா? வந்து பிஸி மாத்த அப்படி வந்திருக்கு. காரியத்தை புறக்கணிக்கிறானோ அவனா? அதாவது நான் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கேன். who is intent on an improper act. அதாவது யார் தகாத காரியம் அகாரியம் செய்கிறார்களோ. ஓகே. தகாத காரியம். எஸ் பாரதி ஹரியரன் சொல்ல வரேன். அகாரிய ரத்தகன்னாக்க நம்ம கரெக்டா வரும் இல்லையா? மத்த அகாரிய ரத்தகன்னா தான் பிஸி. அகாரிய ரத்தக சொல்ல அதான் சொல்லலையோன்னு அதாவது யாரு வந்து தகாத அதாவது தகாத இம்ப்ராப்பர் ஆக்ட செய்யறாங்களோ அவர்கள் தான் குருடர்கள். ஓகே. ஆமா அப்படிதான் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து அடுத்தது இதெல்லாம் இது சொல்றோமா? கஹ அந்தக விசர்கசிய உக்தம் குணசந்தி வந்திருக்கு போட்டிருக்கேன். அப்புறம் அகாரியத்தக குணசந்தி வந்திருக்கு. அது என்ன? இது இன்னொன்னு என்ன சந்தி வந்திருக்கு? அது பூர்வ அது நான் இதுக்கு இல்லையே. பூர்வ இது சந்தின்னு சொல்லி பூர்வ ரூப சந்தி அது அவர்கம் இருக்கிறதுனால. ஓகே. அப்புறம் கோ பதிரஹ யஹ ஸ்ருணோதி நானோக்திம். அந்நிய உக்திம் எழுதிருக்கேன். அப்படிதான் எழுதிருக்கேன். நான் அந்நிய உக்திம். அது என்ன அர்த்தம்? எழுதியிருக்க சொல்லிடுறேன்.
அது அன்னைக்கே எழுதுறதுனால மறந்து போச்சு எங்க வச்சிருக்கேன். ஓகே. கோ யார் பத்திரகன திருடன். காது கேட்காதவமா? டெஃப். ஓஹோ. நம்ம செவிடன் செவிடன் செவிடன். ஓ இருக்கு இருக்கு மேடம். செவிடன் செவிடன் எழுதிருக்கேன். இருக்கு. செவிடன். கோ அந்தக எவன் செவிடன். யஹ இல்ல ராஜேஷ் இல்ல. ஓ நீங்க ரொம்ப டென்ஷன் ஆறேன். மெதுவா படிங்க. கோ பத்திரக. கஹ பத்திரக எவன் செவிடன். யஹ ஸ்ருணோதி நானோக்தியம். எவனால் கேக் நானோக்தியம் நல்ல ஒழுக்கமுள்ள மக்களின் அந்நிய உக்தியம். நான் என்ன இது இருக்கேன்னா இங்க இது சின்ன அதிகாரக அந்நிய உக்திம். அந்நிய உக்திம்னா என்னது? அந்நேன உக்தம் வாச்சம். அடுத்தவனால் பேசப்பட்டது எதுவுமே கேட்காதவன், கேட்காதவன் தான் செவிடன். ஓகே. யார் மொழியும் கேட்காதவன் போட்டு இருக்கேன். ஆமா. செவிடன். Who does not listen to what others speak or to others speech. அவனே செவிடன். அவனே செவிடன். ஓகே. அடுத்தது கோ மூக்கஹ இல்ல கஹ மூக்கஹ யஹ காலே பிரியாணி வக்தும் ந ஜானாதி. யாரு ஊமை அவன் என்ன இது இருக்கு ஜானாதி. யஹ காலே பிரியாணி வக்தும் என்ன காலே பிரியாணி பேச வேண்டிய சமயத்தில் பிரியமாக பேச தெரியாதவன், பேச முடியாதவன், அவனே பேச தெரியாதவன், அவனே மூகன். யாரு? யஹ காலே, அதாவது he who does not know to speak loving words at the right time. கரெக்ட். ஓகே. தேவையான அத சரியான நேரத்தில் பிரியமான வார்த்தைகளை பேச தெரியாதவன் மூடனாக இருக்கான். இல்ல, ஊமையாக இருக்கான். ஓகே ஓகே ஓகே. நீங்க இது பண்ணுங்க. அடுத்து யார் பண்றேன்? நான் பண்ணட்டுமா மத்தா? பார்வதி. ஓகே மத்தா. யார் பண்ணுங்க? ஓகே. को धर्मः भूतदया कह धर्मः அப்படின்னு அது கோ தர்மகன கஹ தர்மகன்னு பூத்ததயா. கஹ வந்து மகாராந்த புல்லிங்க கிம் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தர்மஹ அகாராந்த புல்லிங்க தர்ம சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அதோட அர்த்தம் எது தர்மம்? பூத்ததயானா எல்லா உயிரினங்களிடமும் அன்பு செலுத்துவது அப்படின்னு நம்ம விரிவப்படுத்தி எழுதியிருக்கேன் மத்தா. பூத்ததயானா எல்லா உயிரினங்கள், towards all the creatures, that is the meaning. எல்லா உயிரினங்களிடமும் அன்பு செலுத்துவதே தர்மம். அது அகாராந்த ஸ்ரீலிங்க பூத்ததயா சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அது किम सौख्यम नित्यमरोगिता जगति. किम सौख्यम, எது சௌக்கியம் और எது சுகமானது. और சௌக்கியம் தான் தமிழ்லயும் வருது. வாட் இஸ் தமிழ் சௌக்கியம் வர இங்க வந்து சுகமா இருக்கிறது. சுகமானது கரெக்ட்டா லிட்டரலா ட்ரான்ஸ்லேட் பண்ணா what is happiness. okay, happiness. yes இந்த இடத்துல சுகம்னா சந்தோஷம். எது சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். நித்தியமரோகிதா, அதாவது நித்தியம் அரோகிதா ஜகதி அப்படின்னு அது தெரியுது. எப்பொழுதும் ரோகம் இல்லாமல் வியாதி இல்லாமல் இருப்பதே ஜகதிங்கிறது வந்து உலகத்தில் இருப்பதே சௌக்கியம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஜகத் சப்தஸ்ய சப்தமி விபக்தி. அது
Yeah. So किं वन्दे मकारान्त नपुंसकलिङ्ग किं शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं किं यद् सौख्यं सौख्यं वन्दे अकारान्त नपुंसकलिङ्ग सौख्य शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं அது வந்து சுக சௌக்கியம் வந்து ஒரு நிமிஷம் ததிதாந்தம். ஒரு நிமிஷம் சீதாராமன் சார் மறந்துடுவேன் அப்புறம். என்ன வாட் இஸ் யுவர் டவுட் சார்? சுக சீதாராமன் சார் தாத்து பார்வதி மேடம் 1 minute. சாரி மாதா. சீதாராமன் சார் வாட் இஸ் யுவர் டவுட்? இல்ல பூத தயாஹ அப்படின்றது இல்லையா, அதுல பூத தயா சப்தத்துக்கு சதுர்த்தி தயாஹா இல்லையே இல்ல பூத தயா சதுர்த்தி விபக்தி வருமா மாதா? பூதேபிய தயான்னு வருமா? பூதேபிய தயா கம்பேஷன் டு ஆல் பண்ணலாமே. தட் இஸ் சமாசா. நீங்க பண்ணும்போது சமாசத்துல பூதேபிய தானே பூதங்களிடம் அவர்களுக்கான தயோட வெரி வெரி குட் சார். தேங்க்ஸ். சொல்லுங்க. சௌக்கியம் பூதேபிய தயா ததிதாந்தமா இது வந்து இது சமாசம் பண்ணு இல்லையா? பூதேபிய தயா அது 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 அவர் சமாசா. நீங்க சௌக்கியத்தை ததிதாந்தம் சொல்லுங்க. எஸ் மாதா. சுக அந்த தாத்து அதுல வந்து டக் பிரத்யை ஆட் பண்ணினா இல்லமா ததிதாந்தம் will not come from a dhatu. It will come from a subantam only. கரெக்ட். எஸ் மாதா. அப்ப அது வந்து என்ன ஆறுதுனாக்க டக் பிரத்யை ஆட் பண்ணும்போது சௌக்கியா ஆறுது. என்ன பிரத்யை ஆட் பண்றேன்? டக் மாதா. அப்ப ஏஎன் வரும். சுகஸ்ய பாவா சௌக்கிய. ஓகே. சுகஸ்ய பாவஹ பாவஹ மதுரஸ்ய பாவஹ மாதுரியம் மாதுரியம் சுகஸ்ய பாவஹ சௌக்கியம். அது வந்து டக்கு வராது, அது வந்து ஷஞ்ச் பிரத்யை வரும். ஓகே, ஷஞ்சா வரும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து ஷஞ்ச் வந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஷகாரா வர்றதுனால அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விருத்தி வரும். ஓகே ஓகே மாதா. ஞகாரா வருது இல்லையா? ஞகாரா வந்தாதான் நம்மளுக்கு. அப்ப யா வருது இல்லையா? இப்ப டக்கு வந்தா யா வராதேமா. ஓ ஆமா, ஏ யா வரணும். கரெக்ட். அதனால ஷஞ்ச் இது ஷஞ்ச். ஓகே ஓகே. ஷகாரம் வந்து லோபம் ஆயிடும். 1.3.5 அந்த ரூல் படி. ஆமா ஆமா கரெக்ட் மாதா. ஷகாரம் லோபம் ஆயிடும், யகாரமும் லோபம் ஆயிடும். யா மட்டும்தான் திஷ்டதி. யா ஏவ திஷ்டதி. யகாரஸ்ய விருத்தி பவதி. சுகஸ்ய பாவஹ சௌக்கிய. சுகஸ்ய பாவஹ சௌக்கியஹ. சௌக்கியம் சௌக்கியம் வந்து நபுன்சகலிங்கம். அவ்வளவுதான். புரியுதாமா? இன்னும் தப்பு பண்ணி. எஸ் மாதா புரிஞ்சுது. பட் இன்னும் தப்பு பண்ணிருக்கேன். ஓகே மாதா, சாரி. நித்யம் ஆரோகிதா அத வந்து நித்திய ஆரோக்கியத்தான சப்தமா எடுத்துட்டா நித்தியம் ஆரோக்கியதா. நித்தியம் ஆரோக்கியதா. ஓகே. அது வந்து அந்த இடத்துல வந்து இதுதான் சம்யோகம். இல்ல ஆரோக்கியதா. ஓகேமா. ஆரோக்கியதா ஆரோக்கியதா பவதி. ஓகே, அப்படிதான் நீங்க வந்து எடுத்துக்கணும். நித்தியம் ஆரோக்கியதா அந்த இடத்துல வந்து சம்யோஜகம் தான் தவிர இதுதான் குணிதாட்சரம் தான். தட் இஸ் நோ சந்தி தேர். சந்தி கிடையாதுங்க. சந்தி இல்ல மத்தா. அதுதான் ஃபுல் ஆரோக்கியதா பவத் ஜகதி. அந்த ஃபுல் அந்த இத வந்து சப்தம் வந்து ஃபுல்லா எடுத்துக்கணும் இல்லையா? நித்தியம் ஆரோக்கியதா. நித்தியம் ஆரோக்கியதா அப்படின்னு ஃபுல்லா எடுத்துட்டா ஜகதி. அப்ப திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் வருது. நித்தியம் ஆரோக்கியதா ஸ்திரீலிங்க சப்தம் அகாராந்த இல்லையே? நித்தியம் ஆரோக்கியதாங்கிறது சப்தம் தான். ஃபர்ஸ்ட் தட் இட்செல்ஃப் சப்தம் பிரதமா விபக்தி. ஆமா. ஜகதி பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சப்தமி. ஜகத் சப்தமி விபக்தி. ஓகே. தகாராந்த நபுன்சகலிங்க ஜகத் சப்தஸ்ய ஜகதி சப்தமி விபக்தி. ஓகே. கஹ ஸ்நேஹः சத்பாவः. எது ஸ்நேகம் அல்லது பாசம்? சத்பாவः. சத்பாவஹனாக்க உண்மையாக அன்பாக பாசமாக எல்லோரிடத்திலும் இருப்பது. வாட் இஸ் அஃபெக்ஷன்? ட்ரூத்ஃபுல்னஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், அஃபெக்ஷனேட் வித் எவ்ரிஒன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கா. சத்பாவஹ அப்படின்னா வந்து இங்க வந்து நம்மளோட கிளாசரியில குட் டிஸ்போசிஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா, டிஸ்போசிஷன். the quality of being good towards all. okay.
அப்ப இதெல்லாமே நம்மள்ட்ட வந்துரும் இல்லையா? ட்ரூத்ஃபுல்னஸ் குவாலிட்டி அந்த ஆஃப் பீயிங் குட், அவ்வளவுதான். ஓகே, தட் ஓகே இஸ் ஓகே மாதா. சத்பாவக. ஓகே இதுல சீதாராமன் வந்து சார், ஒரு நிமிஷம். சீதாராமன் சார், என்ன டவுட் சார்? ஒண்ணு எழுதியிருக்கேன், சரியான்னு தெரியல. இந்த சத்பாவகாக்கு வந்து சத்தியம் பாவம் எஸ்ய சக பகுவிரிகியா சத்பாவகன்னு வரும். வராது சார், அந்த இடத்துல சத்தியம் வராது. நேர்மையான நல்லவன்னு வந்திருந்தது. இல்ல இல்ல இல்ல, வராது சார். அதே மாதிரி மத்தா அந்த அரோகிதா இருக்கு இல்லையா? ஆமா, ந ரோகிதான் போட்டுடலாம் சார். அது வந்து ஒண்ணுமே கிடையாது. ந ரோகிதாஹா, ரோகித் ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அரோகிதாஹான்னு வரணும். ஓகே, அரோகிதாஹா ஜகதி, அவங்களுக்கு அங்க மிருதுவஞ்சனம் தானே. இல்ல, தத்தி தாந்தம்னு போட்டு ஒரு இதுல பார்த்தேன். சரி, சொல்லுங்க. அதுக்கு ஆக்சுவல் நம்ம படிக்காத ஒரு பிரத்யா போட்டிருந்தா, இத்தச்சின்னு ஒரு பிரத்யா போட்டிருந்தா, அது எனக்கு தெரியல, அதனால தெரியல. நான் அரோகிதாகனா தத்தி தான், அரோகிதானா நான் ரோகிதா அப்படி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. சிலதெல்லாம் சார் நம்ம படிக்காத உனாதி பிரத்யேன்னு படிக்காதது, அதனாலதான் நான் கொஞ்சம் உனாதிங்கிறது is a very difficult pratyaya which we have not done. Even I have not studied it until today, but it is there, it is prevailing. So நம்ம அதனால அந்த உனாதியா இருக்கிறதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா that we have to go totally into பாஷா விசாரம். That is, we have to go into linguistics of the language. Okay, அது வந்து ஐ திங்க் நம்ம பாணினியன் வியாக்கரணமே நம்ம பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்குள்ள நம்ம பாஷா சிக்ஷால எல்லாம் போனாதான் நம்மளுக்கு உணாதி தெரியும். ஓகே, சோ நம்ம தெரிஞ்சது நம்ம பண்ணுவோம் சார். சத்பாவத்துக்கு இப்ப ஃபைனலா என்ன மாத்தாது? சத்பாவக தான், நல்ல இல்ல சத்துனா நல்லது, நல்ல குணங்கள், அவ்வளவுதான் சார் நீங்க எடுத்துக்கணும். ஓகே ஓகே, யூ cannot take it as சத்தியம் பாவாலாம் கிடையாது சார். ஓகே ஓகே ஓகே, அடுத்தது சொல்லுங்க. எஸ் மாதா. சத்பாவக இதோட இது பதப்பிரச்சை சொல்லணுமா மாதா? கஹ சொல்லிட்டேன் ஏற்கனவே. இல்ல, அதை விட்டுருங்க, அடுத்தது போகும். அடுத்தது சத்பாவகல வந்து ஒரு சத் பிளஸ் பாவக, அதுல ஜஷ்துவ சந்தி இருக்கு மாதா. ஜலாம் ஜஷோந்தே அது வருது, அதனால சத்பாவக. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிம் பாண்டித்யம், எது அறிவாற்றல், வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ். பரிச்சேதக, பரிச்சேதகனாக்க நம்ம வந்து அலசி ஆராய்ந்து டிஸ்கிரிமினேஷன் போட்டிருக்கா. அதை வந்து நம்ம பார்த்தோம்னா யூ டிஸ்கிரிமினேட், டிட்டர்மைன் அண்ட் கிவ் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பது, முடிவெடுக்க தெரியும். இல்ல இல்ல, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொன்னா கிம் பாண்டித்யம், பாண்டித்யம் இஸ் அகைன் பண்டிதஸ்ய பாவகம் பாண்டித்யம். ஓகே, ஆமா மாதா, பண்டிதஸ்ய பாவகம் பார்த்த மாதிரி தான் நம்ம சௌக்கியம் பார்த்த மாதிரி. எஸ் மாதா. அப்போ பாண்டித்யம் அதாவது நம்மளுடைய நாலேஜ், பாண்டித்யம்னா ஆக்சுவலி நாலேஜ் தான். வாட் இஸ் நாலேஜ், வேர் இஸ் நாலேஜ்? டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் குட் அண்ட் பேட். இப்ப நமக்கு எது நல்லது எது கெட்டது தெரிஞ்சு நம்மளால டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்னா we can be knowledgeable, right? Yeah, correct. அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க தெரிந்த விஷயம் தான் நாலேஜ். சேதகன சேதனம், சேதகன கட்டிங் இல்லையா? சேதனம். எஸ், பரி உபசர்க பூர்வ சித் தாத்து இல்லையா மாதா? சித், ஆமா சித் கஞ்ச் பிரத்யே வருது. சோ சேத, அதனால பரிச்சேதக. பட் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மாதா, இதுல இச்சு இந்த நடுவுல பரி இச்சேதக, இந்த இச்சு எப்படி வருது மாதா? எனக்கு அது வந்து ஐ குட் நாட் லொகேட். அது வந்து நம்ம லகு சித்தாந்த கௌமுதியில இதுக்கே ஒரு சூத்திரம் வரும். அப்படியா? ஆமா, அதுல வந்து தக்காரம் வரும், துக்காகமா வரும். துக்காகமா வந்து சுத்வ சந்தி மூலமா சக்காராவா மாறும். ஓகே, அப்புறமா வரும். ஓகே மாதா, அது மட்டும் தான் क्वेश्चन மார்க் போட்டு எனக்கு அது அந்த இச்சு that is yes, I still understand that is a very logical question, but we have not come to yet that லகுசித்தாந்த கௌமுதியில அந்த சூத்திரத்துக்கு நம்ம இன்னும் வரல. அந்த இடத்துல அந்த ஹஸ்வஸ்ய இது துக்கு அப்படின்னு வரும், அது ஹஸ்வஸ்ய துக்கு என்னமோ வரும். அது இந்த சூத்திரம் பண்ணும்பொழுது யூ யுவர் பதச்சேதக வருது இல்ல? ஆமா ஆமா, இப்ப பதச்சேதக வருது. அப்ப அந்த இடத்துல வந்து பதத்தை சேதனம் பண்ணுறது,
ஸ்பிளிட்டிங் ஆஃப் த ஆமா. பதம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் த வேர்ட். அப்ப அந்த இடத்துலயே நீங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சக்காரா வரும். எஸ் மாதா, கரெக்ட். ஆமா வரும். கரெக்ட் மாதா. அததான். So that is where that sutram works. We have not done it, but we will be doing it in Laghu Siddhanta Kauvali. Okay. Okay மாதா. So this is all about the Prashnottara Mala. I think this is a very easy lesson. So we Shukaha ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சு நான் சொல்லட்டுமா மாதா? ஆமா, அதான் வெயிட். கடங்கலம்மா. Yes. Who else? சொல்லட்டுமா மாதா? இருங்க, அவர் முடிச்சுக்கிட்டோம். Okay. He already asked for a chance. So we'll go to the next lesson. We have finished the 15th lesson because எத்தனை lessons இருக்கு டோட்டலா? தேங்க்யூ மாதா. அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு, இந்த பரிச்சேதகா வந்து விவேகம் பகுத்தறிவு அப்படின்னு. ஆமா, விவேகம் சார், விவேகம்ங்கிறதே சார் நீங்க வந்து ஈவன் வேதாந்தத்துல கூட ஒரு விவேகியா இருக்கிறவன் யாரு அப்படின்னா a person who is able to discriminate only is a vivegam. அதுதான் விவேகம்னாலே discriminating power இருக்கிறவன் தான். Okay sir? Okay so that itself is knowledge. If you are able to discriminate, இப்ப நம்ம friends இருக்கா, if you are able to discriminate who is good and who is bad and you are able to go with only the people who can do good for you, அப்படி இருக்கும்போது that discrimination is again giving you knowledge. அப்படிதான் what is knowledge, correct? Okay, ஆமா ஆமா. That is what, as you said, விவேகம். விவேகத்திலயும் அந்த discrimination தான் சார் வரும். Okay, பகுத்து பாக்குறது, பகுத்து. இங்க சுக்கஹ கிளி, அத்ரைக்க சுக்கஹ பஞ்சரம் பத்தஸ்திஷ்டதி. பஞ்சரே பத்தஸ்திஷ்டதி. பஞ்சரே பத்தஸ்திஷ்டதி. இதுல நிறைய சந்தி இருக்கு. நீங்க முதல்ல படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அந்த சந்தியை பிரிச்சு சொல்லுங்க, அப்புறமா. ஓகே மாதா. அத்ர ஏகஹ சுகஹ பஞ்சரே பத்தஹ திஷ்டதி. இந்த இது வந்து விருத்தி சந்தி. அத்ர ஏகஹ அத்ரைக்கஹ பத்தஸ்திஷ்டதி விசர்கஸ்ய சத்வம். பத்தஸ்திஷ்டதி. அத்ர ஏகஹ அத்ர அவ்யயம் ஏகஹ அகாராந்த புல்லிங்க ஏக சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சுகஹ அகாராந்த புல்லிங்க சுகசக்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சாரி மாதா, முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன். இங்கே ஒரு கிளி கூண்டில் அடைக்கப்பட்டு நிற்கிறது. பஞ்சரே அகாராந்த நபும்சகலிங்க பஞ்சர சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். பத்தஹ பந்த் பிரியாதிகண பந்த் தாது பிரியாதிகண நேன்பி இத்த பிரத்யய பத்தஹ. விசர்கஸ்ய சகாரம் எவரது புத்தி திஷ்டதில திஷ்டதி. ஸ்தா தாது வாதிகண தாது சார். ஸ்தா தாது வாதிகண முதல் கண பரஸ்மைபதி லட்லகாரே பிரதம புருஷ ஏகவச்சனம். அடுத்தது பஞ்சராத் பகிஹி ஷாகாயாம் ஸ்திதா சுகீம் ஷாகாயாம் ஸ்திதா சுகீம் தஸ்ய மாதா. கூண்டிற்கு வெளியே கிளையில் அதனுடைய அம்மா பெண்கிளி நின்றிருந்தாள். பஞ்சராத் பகிஹி பஞ்சராத் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். பஞ்சராத் அகாராந்த சாரி அகாராந்த புல்லிங்க நபும்சகலிங்க பஞ்சர சப்தம் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். பகிஹி அவ்யயம் ஷாகாயாம் ஆகாராந்த ஸ்திரீலிங்க ஷாகா சப்தக சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஸ்திதா ஸ்தா தாது
इक्त प्रत्यय स्त्रीलिंगम स्थिता तस्य दकारांत पुल्लिंग षष्ठी विभक्ति एकवचनम तत् शब्द तस्य माता ऋकारांत मातृ शब्दः त्रिलिंग प्रथमा विभक्ति एकवचनम சுக்கி விட்டுட்டு माता சுக்கிங்கிற வேர்டை விட்டுட்டு शुकी सारी விட்டுட்டேன் இல்லையா शुकी शुकी வந்து अकारांत इकारांत ஈகாராந்த ईकारांत स्त्रीलिंग शुकी शब्द का द्वितीय विभक्ति एकवचनम शुकी द्वितीय विभक्ति एकवचनम ஏன் शुकीम தான் சொல்றது ஏன் வந்து द्वितीय விபக்தி शुकीम இருந்தது சரி ஏன் வந்து நீங்க என்ன சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க पंचरात बघी की शाखायाम स्थिता सुकीम तस्य माता தஸ்யங்கிறது யாரை குறிக்கிறது தஸ்ய வந்து அந்த சின்ன கிளி உள்ள கூண்டுக்குள்ள உள்ள கிளியை குறிக்கிறது சுக்கஸ்ய மாதா ஓகே தஸ்ய மாதா சுக்கஸ்ய மாதா ஓகே சுகஸ்ய மாதா சுக்கஸ்ய மாதா இப்ப சுக்கி வந்து யாரு சுக்கி வந்து அந்த அந்த தஸ்ய அவனு மாதா சுக்கஸ்ய மாதா ஓகே அப்போ அது வந்து द्वितीय விபக்தியா வரதுக்கு சான்ஸ் கிடையாது டிரான்ஸ்லேஷன்லயே நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க டிரான்ஸ்லேஷன் சுக்கியோட எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தஸ்ய மாதா சுக்கி சொல்லுங்க சார் சுக்கினா இப்ப பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான் இல்லையா ஆமா ஸ்திதா சுக்கி ஸ்திதா இஸ் ஆல்சோ பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஸ்திதா ஆமா ஓகே தட் இஸ் இது விசேஷணமா இருக்கு சுக்கிக்கு சுக்கிக்கு விசேஷணம் ரைட் விசேஷணம் சரி தட் இஸ் இக்த பிரத்யயம் விசேஷணம் பஞ்சராத் பஹிஹி outside the cage शाखायाम स्थिता शुकी tasya mata so the female parrot standing okay standing on the branch is its mother அது அப்படியே பஞ்சராத் பகிகி தஸ்ய மாதா शाखायाम स्थिता सुखी இல்ல शाखायाम கரெக்ட் தான் இது தஸ்ய மாதா பவதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே பவதி அத்தியாகாரமா நீங்க போட்டுக்கலாம் ஓகே okay there is no kriya padam given here sthita is not a kriya padam no okay mata thank you so yeah so அடுத்து சொல்லுங்க no அடுத்து வேற யாராவது பண்ணுங்க okay thank you so pancharat bahihi எப்பொழுதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே பஹிஹியோட எப்பொழுதுமே பஞ்சமி தான் வரும் அது நம்ம படிச்சிருக்கோம் மறந்துருப்போம் இந்நேரம் பஹிஹிக்கு முன்னாடி நம்மளுக்கு பஞ்சமி வரும் பஞ்சராத் பஹிஹி தட் இஸ் இன் அவ்யயம் ஷாகாயாம் இகி வந்தா பஞ்சமி தான் ஓகே ஸ்திதா வந்து ஸ்தா தாத்து அங்க இக்த பிரத்யயா ஓகே சோ ஸ்திதா எதுக்கு ஸ்திதான்னு வருது பிகாஸ் சுகி இஸ் ஸ்திரீலிங்கம் அதனாலதான் ஸ்திதா ஸ்திதஹ ஸ்திதா ஸ்திதம் அதேதான் ஓகே ஓகே அப்புறம் அடுத்தது பத்மாவதி மேடம் நீங்க பண்ணிருக்கீங்களா பத்மாவதி மேடம் பண்ற தெரிஞ்ச வர சொல்றேங்க எத்தனை எழுதியிருக்கேன் இல்ல நீங்க பண்றேன்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு எழுதியிருக்கேன் சொல்றேன் ஸ்வசாபகம் பந்தம் அவலோக்யஸ்து முஞ்சந்தி தேன சக பாஷதே அந்த கிளி கூண்டுல இருக்கிறப்போ அதோட தன்னோட குழந்தைய பார்த்து அந்த அம்மா சொல்றா அதோட பேசுறான்னு எழுதியிருக்கேன் அந்த பேசுறா அஸ்ரு முஞ்சந்தி அதுக்கு என்ன எழுதியிருக்கேன் அதனுடைய அது வந்து அவள் என்ன பேசினா சொல்லியா இல்ல ஒரு நிமிஷம் சா
ஸ்வசாபகம் ஓகே பத்தம் அவலோக்கிய அஸ்ரு முஞ்சந்தி முஞ்சந்தி இந்த இடத்துல ஓகே தேன சக பாஷத்தே ஓகே சாங்கிறது யார குறிக்கிறது அவளுடைய குழந்தை அந்த குஞ்ச அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற நோ 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 இல்லையா நல்லா திரும்ப பாத்துக்கோங்க சுக்கஹ இஸ் புல்லிங்க சுக்கி இஸ் ஸ்திரீலிங்க அப்ப இங்க சான்னு வந்திருக்கு அப்ப இது யார குறிக்கிறது சா வந்து ஸ்திரீலிங்கா புல்லிங்கா நடுவுல சாங்கிறது ஸ்ரீலிங்கம் தானே அவ்வளவுதானே அப்ப அது அம்மாவை தானே குறிக்கிறது சுக்கியை தான் குறிக்கிறது புரிஞ்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு தெரியும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகே டோன்ட் கெட் டென்ஸ் சுவசாபகம் ஷாபகம்னா என்னது நம்ம முதல் இன்ஃபன்ட் ரீடர்லயே பண்ணிருக்கோம் நம்ம ஷாபக்காங்கிற வேர்டு வந்திருக்கு நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்கேன் தெரியாது ஷாபக்கானா என்னது ஷாபகம்னா குஞ்சுமா ஓகே அப்படி நீங்க சேர்ந்து மீனிங் சொல்லக்கூடாது ஒரு வேர்டு ஷாபகம் அது ஒரே இது ஓகே அதோட கொஞ்சோட பேசுறது இல்ல நீங்க பேசுறதுங்கிறது வேறமா நீங்க ஒவ்வொரு வேர்டும் சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்வசாபகம் பத்தம் பத்தம் ஸ்வசாபகம் பத்தம் அதாவது பத்தம் ஸ்வசாபகம் இது பத்தம் இஸ் பிகமிங் விசேஷனம் டு ஸ்வசாபகம் அவலோக்கிய அப்புறமா அஸ்ரு முஞ்சந்தி நீங்க மீனிங்லயே கொண்டு வரல அஸ்ரு முஞ்சந்தின்னா என்னது நீங்க வேற பேசுறது வேற பட் அஸ்ரு முஞ்சந்திங்கிற கண்ணீர் விட்டுண்டு கண்ணீர் விட்டுண்டு ஓகே ஷெடிங் டியர்ஸ் ஓகே அப்போ அவலோக்கிய இப்ப சொல்லுங்க ஸ்வசாபகம் என்ன வரும் இது அர்த்தம் சொல்லணுமா இது சொல்லணுமா இல்ல எல்லாமே பிரிச்சு சொல்லுங்க இப்ப நீங்க அர்த்தம் சொல்லிட்டே நீங்க அஸ்ரு முஞ்சந்திக்கு தான் அர்த்தம் சொல்லல அதனாலதான் நான் கேட்டேன் இப்போ ஒன்னொன்னா சொல்லுங்க ஓகே அப்ப வந்து முச்சந்தி சகா சொல்ல அது விசேஷமா வருது இல்ல நீங்க முதல்ல சால இருந்து ஆரம்பிங்க ஓகே சாங்கிறது தகாராந்த ஸ்ரீலிங்க தற்சப்த பிரதம விபக்தி ஏகவச்சனம் ஓகே அடுத்தது வந்து அது அடுத்தது இது ஸ்வபந்தம் அல்ல ஸ்வசாபகம் சாபகம் அதுல வந்து விசேஷமா எழுதியிருக்கேன் அது தப்பா ஓகே பட் ஸ்வசாபகம்ங்கிறதுக்கு முதல்ல அது என்ன விபக்தி அதை கரெக்டா சொல்லுங்க பந்தம் புரிஞ்சுதுன்னா பந்த இல்லம்மா நீங்க பத்தம்க்கு போகாதீங்க முதல்ல ஸ்வசாபகம்க்கு முதல்ல சொல்லுங்க சாபகத்துக்கு சகா எழுதியிருக்கேன்னு அடுத்தது அது என்ன சப்தம் அதுக்கு முதல்ல அதோட ரூபம் எல்லாம் சொல்லுங்க அது என்ன சப்தம் சாபகம்னா இது வந்து நபும்சக லிங்கம் அகாராந்த நபுசங்க லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இல்லையா தப்பு வேற யாரு எழுதியிருக்கேன் இந்த சென்டென்ஸ் யாருமே எழுதியிருக்கேன் நீங்க இல்ல சார் நீங்க விட்டுருங்க வேற யாரு எழுதியிருக்கீங்க கிளாஸ்ல I said I want participants those who have not done earlier I want them also last class பண்ணாதவங்க இந்த கிளாஸ்ல பண்ணணும்னு சொல்லிட்டு okay so I want participants எழுதிருக்கேன் மாதா நான் இல்ல you have already done okay now okay ma'am yes நித்யா மேடம் பண்ணிருக்கேல பார்வதி சிவராமன் மேடம் லாஸ்ட் கிளாஸ் பண்ணினேன் ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் பண்ணிருக்கேல சாரி பண்ணல மேடம் படிச்சிட்டு இருந்தேன் ஓகே பண்ணிடுறேன் அடுத்த கிளாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பண்ணாதவங்க எல்லாம் பவித்ரா மேடம் have you done மாதா ஐயோ மாதா
இல்ல பவித்ரா மேடம், have you done? இல்ல மாதா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் ராஜேஸ்வரி மேடம், பவித்ரா மேடம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா சார், have you done? No, I did only 14, madam. I have not done 15. Okay, so please do the 15. Yeah. Okay, Okay, I'll do it. நித்யா மேடம் படிங்கோ. மாதா கேக்குறதா மாதா? கேக்குறதுமா, படிங்கோ. ஆமா. சா ஸ்வஷாவகம் பத்தம் அவலோக்ய அஸ்ரு முஞ்சந்தி தேன சக பாஷத்தே. அந்த கிளி கட்டுண்டு கிடக்கும் தன் குஞ்சை பார்த்து கண்ணீர் உகுத்தவளாக அதனுடன் பேசுகிறது. சா வந்து அகாராந்த சாரி தகாராந்த தச் ஸ்ரீலிங்க தச்சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மாதா. ஸ்வஷாவகம் வந்து சஸ்ய ஷாவகம். ஷாவகம் அகாராந்த புல்லிங்க ஷாவக சப்த द्वितीया विभक्ति एकवचनम. Yes, it is द्वितीया विभक्ति. பத்மாவதி மேடம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது கட்டுண்டு கடந்த தன்னுடைய குஞ்சை பார்த்து, குஞ்சை பார்த்து நீங்க சொல்றேன். அப்ப குஞ்சை சொல்லும் பொழுது அது கண்டிப்பா द्वितीया தான் வரணும். ஓகே ஓகே, புரிஞ்சுக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. அதுக்குதான் ஷாபகம். ஓகே, பத்தம் அவலோக்கிய. பத்தம் வந்து பந்து தாத்து இக்த பிரத்யே நபும்சகலிங்கம் द्वितीया விபக்தி மாதா. இதுவும் இதையே நபும்சகலிங்கத்துக்கு போனேன். சாரி மாதா, சாரி. இது வந்து விசேஷணமா வருதுமா ஸ்வஷாபகத்துக்கு. So again it is also pullinga only. பத்தஹ பத்தா பத்தம். So பத்தஹல அது द्वितीया விபக்தியாவே வருது. ஓகே. எஸ் மாதா. from avalokya ava upasargam lok plus lyapratyay mata tenyu. ashru வந்து அகாராந்த நபும்சகலிங்க அஸ்ரு சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் தேன வந்து தகாராந்த புல்லிங்க தச்சப்தக திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். முஞ்சந்தி விட்டுட்டேன். முஞ்சந்தி தோ சொல்றேன் மாதா. முச்சு பிளஸ் சத்ரு பிரத்யே மாதா. முச்சு தாத்து பிளஸ் சத்ரு பிரத்யே 6UA. பாஷத்தே வந்து பாஷ் லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மாதா. 1A 1 ஆத்மநேபதி 1A yes மாதா. 6 வந்து என்ன சொன்னேமா? முச்சு வந்து 6UA ன்னு சொன்னேன் மாதா. UA அது S இல்லையா? தெரியல. X இல்ல, U ஆ A ஆன்னு பாக்குறேன். S ஆ U A ஆ? I have to make it sure. Okay, நான் பாக்குறேன் மாதா. ஓகே, அப்படியே 6th விபர். அது உபயபதி மாதிரி வருது மாதா. பரஸ்மைபதி உபயபதி வேற சார், உபயபதி வேற. அது 6 இல்ல உபயபதி இல்ல, முச்சன்னு வருது, முச்சந்தின்னு வந்தது. இந்த இடத்துல வந்து it is a சத்ரு only. சத்ருவா தான் வருது. முஞ்சந்தி யாரு? முஞ்சந்தி கா முஞ்சந்தி சா முஞ்சந்தி மாதா. சா முஞ்சந்தி. ஓகே, முஞ்சந்தி சா அழுது கொண்ட அவள். ஓகே, அம்மா அதா சுக்கி. எஸ் மாதா. தேன சஹ, தேன வந்து யாரை குறிக்கிறது? அந்த சுகஹ குறிக்கிறது மாதா. சுகேன சஹ. ஓகே, சுகேன சஹ பாஷத்தே. So having seen her child bound, okay, she shedding tears, she speaks to him. Okay, that is what is written in English. Tamil la solve theriyum, but just okay. மதா முஞ்சத்தின்னு வந்ததுன்னு சொன்னேன் மாதா. முஞ்சத்தின்னு அக்ஷாத்தியாயில வந்தது. அதை வச்சுதான் அது சத்ரு போய் இப்படி வந்திருக்குன்னு நினைச்சு. ஏன்னா அப்பதான் சத்ரு வர முடியும் இல்லையா? ஆத்மநேபதியா இருந்தா ஷானிச்சு தானே வரும் இல்லையா? Sir, we are not talking about the Atmanepadi, sir. It is whether it is set or unit or wait. Okay, 6UA அப்படின்னு சொன்னா நான் 6US UA யான்னு கேக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுக்கோங்க சார். It is உபயபதி தாத்து சார்.
ஓகே, பட் ஹியர் இட் இஸ் நம்மளுக்கு வந்து முஞ்சந்திங்கிறது சத்ரு. முச்சு தாத்துவோட நம்மளுக்கு இந்த முச்சு வந்து துதாதி கணத்துல இட் இஸ் a special தாத்து which will take முஞ்சந்தி. ஐ திங்க் யாரெல்லாம் சௌமியா மேடம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேளோ அவ கூட இத பத்தி சொன்னான்னு நினைக்கிறேன். நான் இந்த பர்டிகுலர் வேர்ப பத்தி முஞ்சந்தி சொன்னாலே அதான். So it is a special verb which will take முஞ்சந்தின்னு வரும். So அதனால it is a special verb in the sixth gana. ஓகே, இப்போ இந்த அவலோக்கியன்னு இருக்கிறதுனால இத 2 சென்டென்ஸா பண்ண முடியுமா நித்யா மேடம்? ட்ரை பண்ணுங்க. சா ஸ்வஷாவகம் பத்தம் அவாலோகயத். இல்ல, அவ பிளஸ் லோக் பிளஸ் ல்யப், கரெக்டா? இப்போ வாட் இஸ் த தாத்து ஹியர்? அவ பிளஸ் லோக் தாத்து மாதா. லோக்குங்கிறது தான் தாத்து, கரெக்டாமா? ஆமா மாதா. அப்ப லோக்குக்கு என்ன வரணும் இங்க? அலோகயத்துன்னு வரணும் மாதா இல்லையா? என்னமா? அலோகயத்து பார்த்தால் அப்படின்னு வரும் இல்லையா மாதா? ஆமா ஆமா. அப்ப அலோகயத்துன்னு வரும். அப்ப அவ முன்னாடி வரும்போது அவாலோகயத்துன்னு வரும் இல்லையா மாதா? ஓகே, இப்ப லோக்குங்கிறது இட் இஸ் என்ன தாத்து? அது அத லோக் வந்து என்ன இது சொல்லலையே நீங்க? 10 US மாதா. 10 ஒன்னுலயே இருக்குல்ல இது. லோக் தர்ஷனே இஸ் இன் 1. லோக் 1ல இருக்கு மாதா. 1ல இருக்கு. 1ல இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, அது ஒன்னு எனக்கு அது ஆக்சுவலி 2 இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு மாதா. இல்ல அதாவது ரெண்டாவது வந்து டு ஸ்பீக் மா, சுராதியில வந்து டு ஸ்பீக். கரெக்ட். ஓகே. டு see, இது இந்த இடத்துல டு see தானேமா? கரெக்ட் மாதா. சோ இட் இஸ் பாதி கணா only. புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் 1 AS. அவாலோக்கியத்தேன்னு வரணும் இல்லையா மாதா? அவாலோக்கியத்த என்ன வரும்? லங்ல என்ன வரும்? அவாலோக்கியத்தன்னு வரணும் இல்லையா மாதா? இல்ல, இப்போ நீங்க வந்து அவாவ விட்டுருங்க. இப்போ லோக் தாத்துக்கு மட்டும் நீங்க வந்து என்ன லங்லக்காரா என்ன பண்ணுவேன்? இது வந்து 1 AS. லோக் வந்து அப்ப 2C-னா 1 AS இல்லையா மாதா? அது ஆமா 1 AS, கரெக்ட். 1 AS-னா லோகத்தே அவாலோகத்த அப்படின்னு வரணும் இல்லையா மாதா? இல்ல, வரும் முன்னாடி, வரும் லங்குக்கு. அப்போ தே வராது இல்லையாமா? ஏன்னா இது ஆத்மனி பதம் இல்லையா? தாய் தானே வரும் ஆத்மனி பதம் இல்லையா? லங்குல தே வராது, வரணும் இல்லையா மாதா? அலோகத்தான்னு வரும், கரெக்டாமா? ஆமா மாதா, கரெக்டா. கரெக்ட் மாதா, அலோகத்தான்னு வரும். முதல்ல அத பண்ணிக்கோங்க, அலோகத்தான்னு வரும். அப்ப இப்ப அவாவை சேர்த்துக்கோங்க, அவாலோகத்தன்னு வரும். அவ்வளவுதான், அவாலோகத்த. புரியுதா? எஸ் மாதா. சா ஸ்வசாபம் பத்தம் அவாலோகத்த. அவாலோகத்த. ஓகே. அப்புறம் சா அச்சு முஞ்சந்தி சா தேன சஹ பாஷதேன். ஓகே, புரியுதாமா? எஸ் மாதா. சோ இதுதான் அதுதான். இப்போ முஞ்சந்திய வந்து நீங்க வந்து சத்ருவ வந்து இதா பண்ணினேன்னா எப்படி பண்ணுவேன்? அது வேண்டாம், விட்டுருவான். நம்ம சத்ரு இஸ் ஆல்ரெடி இட்ஸ் இன் தி பிரசன்ட் கண்டினியூஸ். So let us, so the meaning is now understood. தேன சஹ பாஷதே. இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் பண்ணிருங்க, அதோட நிப்பாட்டு. சா தம் கிம் வததி இதி கிம் ஜானாசி. சா தம் வததி, அவள் அவனிடம் தன் மகனிடம் என்ன கூறினாள் என்று உனக்கு எப்படி தெரியும்? கிம் ஜானாசி என்று உனக்கு எப்படி தெரியும்? ஓகே.
ஓகே, உனக்கு எப்படி தெரியும் இல்ல. ஓகே, நீங்க அது உங்களுக்கு தமிழ்ல ஓகே, நீங்க எப்படி எழுதியிருக்கீங்க? நான் சரி. சா தம் கிம் வததி இதி கிம் ஜானாசி. ஜானாசி வந்ததுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அத ஜானாசிய மத்தியம புருஷமா எடுத்துக்கிறோம். கரெக்ட். அப்போ உனக்கு எப்படி தெரியும்னு வந்து உனக்கு எப்படி தெரியும் இல்ல. Do you know அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா அது எப்படி சொல்லுவோம்? உனக்கு தெரியுமா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓ ஓகே ஓகே. அதான் உனக்கு எப்படி தெரியும்ங்கிறது கிடையாது. ஓகே, எப்படின்னு வந்தானா கத்தம் வந்துருமா? ஓ ஓகே ஓகே ஓகே. சோ அர்த்தம் மாறிடும் அந்த இடத்துல. ஓ ஓகே ஓகே மாதா. சோ சா தம் கிம் வததி. இப்ப சொல்லுங்க, தம் வந்து யார குறிக்கிறது? மாதா தம் யார குறிக்கிறது? சுக்கஹ மாதா, மகனை. சோ அவள் அந்த பெண் அன்னை கிளி தன் மகனிடம் என்ன கூறினாள் என்று உனக்கு தெரியுமா? அவ்வளவுதான். தட் இஸ் த கரெக்ட் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். Do you know what she is talking to him? ஓகே, இப்ப சொல்லுங்க, அந்த ரூபம் சொல்லுங்க. ஷா தகாராந்த ஸ்திரீலிங்க தத்சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தம் தகாராந்த புல்லிங்க தத்சப்த द्वितीय விபக்தி ஏகவச்சனம். கிம் வந்து இந்த கிம் கே காணி எடுத்துக்கணுமா இல்ல அவ்யயமா எடுத்துக்கணுமா? இல்ல வேண்டாம். கிம் கே காணின்னு என்னது? கிம் விஷயம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. ஓகே மாதா. அப்போ மகாராந்த புல்லிங்க கிம் சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வததி வததி இதி. அது வந்து வததி இதி வந்து வதத்தி தான். வதத்தி இதி. வததி இதி. வதத்தி இதமா. கம் ஆன், பத் தாத்து. பத் வத் தாத்து. இதி வந்து அவ்யயம் மாதா. வத் வந்து வத் பிளஸ் லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மாதா. அவ்வளவுதான். சா வதத்தி, சா கிம் வதத்தி, அவள் என்ன கூறுகிறாள்? ஓகே. ஜானாசி வந்து ஞா பிளஸ் லட்லகார மத்தியம புருஷ ஏகவச்சனம் 9 PA மாதா. ஓகே, சோ இதோட நிறுத்திக்கலாம் நம்ம. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் மாதா இதுல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் எனக்கு தெரியல, புரியல மாதா. இந்த சா வந்து யார குறிக்கிறது மாதா? இது வந்து அம்மா கிளிய தானா? சுக்கிய. இல்ல அவ என்ன சொல்றாங்க? சா தம் கிம் வததி இதி. அதாவது முந்தைய சென்டென்ஸ்ல என்ன சொல்லிருக்கு? தேன சக பாஷத்தே. ஓகே, கண்ணீர் விட்டு கொண்டே அவனிடம் பேசுகிறாள். அவள் என்ன பேசுகிறாள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாள் அடுத்த சென்டென்ஸ்ல. இல்ல அது நான் இப்படி நினைச்சேன், அதாவது அந்த கிளி அதன் குட்டி கிளியிடம் நான் என்ன சொல்லுகிறேன் என்று உனக்கு தெரியுமான்னு கேக்குறதா? உனக்கு அப்படி கிடையாது சார். இந்த இடத்துல வந்து தம்னா அவனிடம், தம். ஓகே, தம் அவனிடம் என்ன பேசுகிறாள் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு நீங்க யார கேக்குறா? நம்மள, உங்களை, என்ன, எல்லாரையும். Do you know what she's talking to him? Okay. நம்ம it's an imagination of the writer, sir. இல்ல அதான் அது கொஞ்சம் புரியல. Everything cannot be that, sir. இல்ல எனக்கு அது புரியல. நம்ம ஜெனரலா சொல்ற மாதிரி அந்த கிளீட்ட நான் சொல்றது என்னன்னு புரியறதாங்கிற மாதிரி கேக்குறதோ நினைச்சேன். இல்ல ஜானாசிக்கும் நீ அவ என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியறதா அப்படின்னு ரைட்டர் இஸ் ஆஸ்கிங் us. Okay. Okay. So let us go to the this thing. I'll just stop the recording.